அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார் ஃப்ரம் இந்தியன் சேனல் தமிழ். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சி ரிவைஸ் வேகன்சி கொடுத்ததுனால, அது 20,000 வேகன்சி பல்காக வேகன்சி இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுமே இப்போ நான் இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம். என்னென்னா எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் அப்போ 50+ எடுத்துட்டிங்கனால தைரியமாக நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சிங்கிறது அவன் டென்டேட்டிவ் தான் கொடுத்துருந்தான், கன்ஃபர்மேஷன் வேகன்சி கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 20,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டான்ல. ஸோ அப்போ 50+ வச்சிருக்கக்கூடிய எல்லா பசங்களுமே ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா 10:1 ரேஷியோவில் தான் அவன் ஃபிசிக்கல் வந்து குவாலிஃபைட் ஆகக்கூடிய பசங்க எடுப்பாங்க. 10 பேரை கூப்பிட்டு அதில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ 50+ வச்சிருக்கக்கூடிய பசங்க இப்போ தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கான ஃபிசிக்கல் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸே பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா வாக் பண்ண ஆரம்பிங்க. அதாவது நான் கிரவுண்டில் வச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு கிரவுண்டில் பசங்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால எங்களால் வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. அதனால தான் கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சு நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நான் வந்து வாய்ஸில் கொடுத்துட்ருக்கேன். தென் ஒரு நாள் ஃபிசிக்கலேயே எப்படி பண்ணணும், அது எந்த மாதிரியான ப்ரொசீஜரில் ஓடணும் அப்படிங்கிறது ஒரு 1 வீக்குள்ளே நான் உங்களுக்கு ரெகுலராக டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் எங்களால் கிரவுண்டில் வச்சு வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா கம்பல்சரி உங்களுக்கு கிரவுண்டில் வச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா எங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் எங்களுக்கு அதில் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் பசங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம், நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம பசங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து கொடுத்துருவேன். பட் ஆனால் நாங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நாங்களும் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எங்களால் உங்களுக்கு ரெகுலராக கிரவுண்ட் வீடியோஸ் போட முடியல. இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக ஒன்று தான், என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பாடியை அடாப்ட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது மேக்ஸிமம் 45 days போதும். நீங்கள் 5 கிலோமீட்டரோ இல்லை 1,506 கிலோமீட்டர்ஸ், 1200 5 கிலோமீட்டர் 5,000 மீட்டர்ஸ், ஸோ 1,006 கிலோமீட்டர்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 45 days போதும். அதாவது 7 weeks வச்சுக்கோங்களேன், 49 days. அந்த 49 daysல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 7 days அதில் விட்டுருங்க. ஸோ 42 days தாராளமாக போதும். ஏன்னா அந்த 7 daysங்கிறது ஒன்லி ஃபார் ரீக்ரியேஷன், அதாவது பாடியோட ரெஸ்ட்டுக்கு மட்டும். மற்ற அந்த இருக்கக்கூடிய 42 days வந்து ப்ராக்டிஸுக்கு, அதாவது வாரத்தில் 6 நாள் ஓடணும், ஒரு நாள் கம்பல்சரி ரெஸ்ட் விடணும். அந்த 6 நாள் நீங்கள் ஓடணும் அப்படின்னா வாரத்தை பாடியை அடாப்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிங்க. அதாவது ரோட்டில் ஓடலாமா, கிரவுண்டில் ஓடலாமா, நான் வந்து ஆற்று மண்ணில் ஓடிக்கிட்டு இருக்கேன், கடல் மண்ணில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டெரைன் இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா எஸ்எஸ்சியில் மல்டிபிள் ஆஃப் பிளேசஸில் உங்களை ஓட வைப்பாங்க. இப்போ நீங்கள் ஐடிபிபி மாதிரி இடையாப்பட்டி கேம்ப் எடுத்துட்டிங்கன்னா காம்பவுண்ட், அதாவது கேம்பஸ்குள்ளே ஆரம்பித்து ரோட்லேருந்து ஓடி வெளியே போய் டோக்கன் வாங்கிட்டு ரிட்டன் நீங்கள் கேம்பஸ்குள்ளே வருவீங்க. ஆவடிக்குள்ளே எடுத்துட்டிங்க அப்படின்னா கேம்பஸை சுற்றி வருவீங்க. அதுவுமே 4-5 இடம் இருக்குது. ஓகேங்களா? 4-5 பிளேசஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இறங்கி ஓடுற மாதிரி இருக்கும், ஒரு சில ரோட்லேயே 5 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் ஆஃப் டெரைனில் நீங்கள் ஓடுவீங்க. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே மல்டிபிள் ஆஃப் டெரைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது ரோட்டில் ஓடுங்க, சேண்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுமாதிரி ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே சேம் டைம் என்ன சொல்லுது, கிராஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பள்ளம் மேட்லேயே இறங்கி ஓடுறது, ரோட்டில் ஓடுங்க, மலை ஹில் ஒர்க் அவுட் கிடைச்சா ஹில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்டெப் ஒர்க் அவுட் கிடைச்சா பண்ணுங்கள். ஸோ எல்லா பிளேசஸும் நீங்கள் ஓடுறது நல்லது தான். ரோட்டில் ஒன்றா கால் வலிக்கும், மண்ணில் ஒன்றா கால் வலிக்கும்லாம் கிடையாது. ரோட்டில் நீங்கள் ரெகுலராக ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் பெயின் ஆகும். அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் பிராண்டடான ஷூஸ் யூஸ் பண்ணி ஓடுறீங்க அப்படின்னா பெயினுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெயினுங்கிறது வர சான்சஸ் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிராண்டடாக வாங்குறோமோ அதுக்கு பெயினுங்கிறது இருக்காது. நம்ம வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி த்ரைஸ், அதாவது வாரத்தில் 6 நாள் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா ட்வைஸ், அதாவது 4 நாள் கிரவுண்ட்லையும் 2 நாள் ரோட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாங் டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் ஓடுறவங்க, 1600 மீட்டர் ஓடுறவங்களுமே சேம் அதே தான். நீங்கள் 4 நாள் கிரவுண்டில் ஓடுங்க, 2 நாள் லாங் டிஸ்டன்ஸ் ஓடுங்க. அதுவுமே ஷெடியூல் பண்ணி ஓடுங்க. ஒரே இதாக ஓடாமல் கண்டினியூஸாக 5 கிலோமீட்டர், கண்டினியூஸாக 6 கிலோமீட்டர், கண்டினியூஸாக 10 கிலோமீட்டர்னு ஓடாமல் நீங்கள் டிஃப்ரெண்டாக பிரிச்சணும். ஒரு நாள் 100 மீட்டர் மட்டும் ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும், 100, 200, 300, 400 இப்படி ஸ்ப்ரிண்ட் அடிச்சு கொண்டு போகணும் 1000 வரைக்கும். ஒரு சில நாள் என்ன பண்ணுவோம், ஷார்ட் டிஸ்டன்ஸ் 50-50 இம்ப்ரூவ் பண்ணணும். 50 மீட்டர், 100 மீட்டர், 150 மீட்டர், 200 மீட்டர், இப்படி 50-50 ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும். ஈவினிங் செஷன், அதாவது மார்னிங் வந்து நீங்கள் இந்த 50-50 ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ஹெவியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ரீக்ரியேஷனுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக மசிலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃபிசிக்கல் அப்படின்னா வீக் ஃபுல்லாமே நான் வந்து கிரவுண்டில் நடந்ததே கிரவுண்டு பக்கமே போனதில்லை அப்படின்னா நம்மளை வாக் பண்ண ஆரம்பிங்க. கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 1 hour இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 2 or 3 டேஸுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 45 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள் ஒரு 2 or 3 டேஸுக்கு. அதுக்கப்புறம் 1 hour வாக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா நீங்கள் ஜாக் பண்ண ஆரம்பிக்கலாம். வாக் பண்ணி கிரவுண்டில் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுங்கள், டைமிங் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்லோ ஜாக் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோ ஜாக் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணால்
ஃபர்ஸ்ட் வீக்கில் டைமிங் செட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீக்கில் டைமிங் செட் பண்ணுறது மீன்ஸ் எப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 5 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 6 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 7 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். லைக் நீங்கள் வந்து 5000 மீட்டர்ஸ் ஓட போகிறீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக ஜாக் பண்ணுங்கள். உங்களால் ஜாக் பண்ண முடியல, வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் ஜாக் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்கள். அது வந்து டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டர்டே சரிங்களா, அதாவது 5 days வாக் பண்ணணும், ஜாக் பண்ணணும், சம்திங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாட்டர்டே இந்த டைமிங் செக் பண்ணி வச்சுக்கணும். அது மொதல் வாரத்துக்கு. 2வது வாரம் என்ன பண்ணணும்னா அப்படியே ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதுவே 1600 மீட்டர் இப்போ ஆர்மி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பசங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலில் இறங்கி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பெயினுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு பாடியில் ஃபுட்டில் ஆரம்பிக்கும். உங்களோட டோவில் பெயின் ஆகும், ஹீலில் பெயின் ஆகும், ஜாயிண்டில் பெயின் ஆகும், சின்போன் பெயின் ஆகும், காஃப் மசில் பெயின் ஆகும், தை மசில் பெயின் ஆகும். அது மாதிரி பேக் சைடில் நம்ம டிஸ்கில் கொஞ்சம் பெயின் வரும். அப்டாமினல் பெயின் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக அப்டாமினல் ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா அப்டாமினல் பெயின் ஆகும். நீங்கள் ஸ்ப்ரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அப்டாமினல் பெயின் ஆகும். அது மாதிரி ஷோல்டர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, தண்டல் அடிக்கிறீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஆகும், ஆர்ம் பெயின் ஆகும். ஸோ இது எல்லா பெயினும் வந்து தான் ரெக்கவர் ஆகும். நான் ஏன்னா நம்மளுமே மனுஷங்க தானே. ஸோ இந்த பெயின் எல்லாமே தாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற டைம் டியூரேஷன் நீங்கள் கொடுக்கணும்ல. அப்போ மார்னிங் ஈவினிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மார்னிங் ஹெவியாக பண்ணணும், ஈவினிங் கொஞ்சம் மைல்டியூட்டாக ஹெவினஸை குறைச்சி பாடி அடாப்ட் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டெய்லி தண்ணி ஒரு 5 லிட்டர்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும். அது மாதிரி கிடைக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிடணும். டயட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நல்லா தூக்கம் கம்பல்சரி ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கன்றது வேணும். அப்போ நீங்கள் மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே தூங்கணும். ஏர்லி மார்னிங் 4:30 எந்திக்கணும்னு வச்சிங்க. அதுக்குலேருந்து ஒரு 7 hours 8 hours கணக்கு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் தான் தூங்கினா ஒரு 8 மணி நேரம் கணக்கு வரும். அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணி ஷெட்யூல்டு பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போங்க. ஏன்னா நமக்கான சான்சஸ் இது வந்து நார்மல் ஸ்கூல் எக்ஸாமினேஷனோ காலேஜ் எக்ஸாமினேஷன் கிடையாது. இந்த செமஸ்டர் விட்டு அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து லைஃபோட ஒரு எக்ஸாமினேஷன். அதாவது மொதல் வாட்டி நீங்கள் இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். அதாவது நான் இந்த ஆர்மி செலெக்ஷன் இந்த வருஷம் அட்டன் பண்ணுறாங்க திருச்சி ஏர்வோ பசங்க. இதில் நீங்கள் சான்சஸை விட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் அடுத்த ஆர்மி செலெக்ஷனுக்காக. எஸ்எஸ்சியுமே அதுதான். நீங்கள் இந்த வருஷம் விட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு காத்திருக்கணும். இப்போ ஆகஸ்ட் மாதம் 1 நோட்டிஃபிகேஷன் வருதில்ல. இப்போ இன்னொன்று இந்த எஸ்எஸ்சியில் நிறைய பசங்க எனக்கு வந்து 40 மார்க்ஸ் 40 பிலோ தான் வருது, 50 பிலோ தான் வருது சார், எனக்கு சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்எஸ்சியுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆர்பிஎஃப் எக்ஸாமினேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸிங்காக கொடுங்க. அதாவது நீங்கள் இப்போ நம்ம இந்த 50 மார்க்ஸ் 45 மார்க்ஸுங்கிறது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 மார்க்ஸ் அடிப்படையில் தான் வரும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம அடுத்து சொல்லிடுவோம். ஃபிசிக்கலுக்குள்ள வரும்போது நான் அடுத்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டெய்லி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஒரு நாள் ஃபிசிக்கலை பற்றி போடுவோம், ஒரு நாள் நம்ம இந்த எக்ஸாமினேஷனை பற்றி போடுவோம், ஆர்மியை பற்றி போடுவோம், ஆர்மி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன், ஆர்பிஎஃப் ப்ரிப்பரேஷன், ஏர்ஃபோர்ஸ், நேவி. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் ஃபுல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வீடியோ நீங்கள் எஸ்எஸ்சி இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது வாக் பண்ண ஆரம்பிங்க. கண்டினியூஸாக டைமிங்கை வச்சு ஒரு 15 மினிட்ஸ் 15 to 30 மினிட்ஸ் இன்றைக்கி வாக் பண்ணுங்கள். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் 40 மினிட்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 1 hour வாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாக்கிங்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்த வீக்கில் என்ன பண்ணணும்னா ஷெட்யூல் படி ஒர்க் அவுட். அதாவது இன்றைக்கி நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஜாக்கிங்கை முடிச்சுட்டு ஸ்குவாட் போடணும், தண்டால் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் அவுட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே கொண்டு போகணும். லாஸ்ட்டாக ஒரு 4th வீக் மேலே வரும்போது நீங்கள் உங்களோட டைமிங் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் அந்த 4th வீக் வரைக்கும் நம்ம 7 வாரம் கொடுத்துருக்கோம். 3 வாரம் டைமிங் வச்சு ஓடிக்கலாம். லாஸ்ட் அந்த இருக்கக்கூடிய 4 வாரத்தை இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டை போட்டு உடம்பு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அடாப்டேஷன் ஃபஸ்ட்டு, தென் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ்குள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களோட ஈவெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 1 வீக் ஈவெண்ட் மட்டும்தான். செலெக்ஷன் போகிறதுக்கு ஒரு 2 or 3 days பிஃபோர் நீங்கள் உடம்பு ரெஸ்ட் விட்டுரும் ப்ராப்பராக. ஓகேங்களா? ஸோ இன்னும் டைம் இருக்குது. எஸ்எஸ்சிக்கு டைம் இருக்குது. இப்போ இந்தியன் ஆர்மி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்களுமே 1600 மீட்டருக்கு செலெக்ஷனுக்கு ஒரு 1 day or 2 days பிஃபோரே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் விடணும். உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி விடணும். அப்போ தான் செலெக்ஷன் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக விட முடியுது தான். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிசிக்கலை பற்றின சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எங்கள் மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்களோட வாட்ஸ்அப்போட லிங்க்கு, டெலகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிட்டு கூட என்னென்ன டவுட் இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு இதெல்லாம் இருக்கோ நீங்கள் பர்சனலாகவோ இல்லை நீங்கள் குரூப்லேயோ கேட்டிங்கன்னா கூட உங்கள் சந்தேகத்தை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஃபிசிக்கல் வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம், ப்ராப்பராக ஆங்கிள் பொசிஷன் எப்படி வைக்கணும், ஃபுட் எப்படி வச்சு ஓடணும், புல்லப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி லாங் ஜம்ப் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறோம். இதுக்கடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனுக்குமே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுமே அடுத்து வரப்போகிற வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். எங்களோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட ரெகுலர் அப்டேட்டுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.